பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாள் கால வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். கர்த்தர் உங்களை இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் சுகமாயிருப்பேன் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு புதிய லோகோஸ்வாத்தை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன். இங்கே யோவானின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம். யோவான் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்று கேட்கவில்லை, இதுவரைக்கும் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய சீசலை பார்த்து சொல்லுகிறார். கேளுங்கள். எப்படி கேட்கணும்னு அவர் சொல்றார். அதுக்கு மேல வசனம் சொல்லப்பட்டிருக்குது, என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவை கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுது, தருவார்னு சொல்லுது. அதுவரையும் சொல்ல, இதுவரைக்கும் நீங்க என் நாமத்தினால கேட்கல, கேட்டுட்டே இருக்கிறீங்க, ஆனா என் நாமத்தினால் நீங்க கேட்கவில்லை. நீ கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. சந்தோஷம் பாருங்க, கேட்கறது காரியம் உங்களுக்கு கிடைக்கும் மாத்திரமில்லை, உங்க சந்தோஷம் நிறைவாகும். அப்போ இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் கேட்க சொல்றார். என் நாமத்தினாலே பிதாவை வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கர்த்தர் கொடுப்பார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டிடுங்கள் சொல்லி வசனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நாம் என்னைக்காவது கேட்டு பெற்று கொண்டிருக்கிறோமா? கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம், ஆனா பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? வசனம் சொல்லுது, என் நாமத்தினாலே என்று சொல்லி அங்க ஒரு வார்த்தையை பிரஸ் பண்ணி சொல்றார். என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கேட்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார் என்று. ஏன்னா இயேசு நாமம் வானதலத்தோர் பூதலத்தோர் பூமிக்கு கீழானோர் எல்லா நாமங்களும் எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும்படியான, எல்லா முழங்கால்களும் முடங்கும்படியான பெரிய நாமத்தை பெற்றிருக்கிறபடினால்தான் அந்த இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கேட்கும்போது கிடைக்கும். பாருங்க, எத்தனையோ பேர் இயேசுட்ட வந்து சுகமடைந்து போனார். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி குருடர்கள் கூப்பிட்டாங்க. கர்த்தர் நின்றார், அவன் வர சொன்னார். அவன்கிட்ட கேட்டார், நான் குணமாக்கு நம்புறியான்னு கேட்டார். இயேசுவே, உம்மால முடியும், அப்படியானால் உன் விசுவாசம் உனக்கு ஆகக்கூடாது என்று சொல்லுவாங்க. கர்த்தர்கிட்ட கேட்டு இதுவரையிலும் பாருங்க, ஆண்டவரால் முடியாது என்று சொன்னதில்லை, எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்திருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, என் நாமத்தினால் நீங்கள் ஒன்று கேட்கவில்லை, என் நாமத்தினாலே நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் பெற்றுக் கொள்வீர்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி ஆண்டவர் உங்களுக்கு செய்வாராக. அருமையானவருடைய பிள்ளைகளே, பல வருஷமா ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? பல மாதமாய் ஜெபிக்கிறீர்களா? ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையிலே நடக்காமலே இருக்கிறதா? அது நடந்திருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? அது யார் எனக்காய் தள்ளி போடுவா, எனக்கு யார் எனக்காய் செய்வார் நினைக்கிறீர்களா? கர்த்தர் ஏற்கனவே எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கேட்க ஆரம்பித்தால் போதும். இந்த நாளிலே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறார், ஒரு புதிய ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். நம்ம எப்பொழுதும் எல்லாம் கேட்கும் போதெல்லாம் எதை கேட்போம்னா, இந்த உலகத்தின் காரியங்களை தான் கேட்போம் அதிகமா. எனக்கு அது வேணும் ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவரேன்னு கேட்போம். ஆனா அதை காட்டிலும் ஒரு ஸ்டெப்பு மேல போய் இயேசுவின் நாமத்தினால பிதாவை நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பார். பாருங்க, அதிக நிச்சயம் என்று சொல்லப்பட்டு பரிசுத்த ஆவி மிக முக்கியமான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் நிம்மதியாய் வாழ, தைரியமாய் வாழ, சந்தோஷமாய் வாழ, வெற்றிகரமான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவி. அப்போ அவர் நாமத்தினாலே கேட்ட பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். நம்ம கேட்கணும். நம்ம கேட்கறதெல்லாம் எதை கேட்கிறோம்? இந்த உலகத்துக்குரிய நன்மைகளை மட்டும்தான் கேட்கிறோம். அது இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம். கர்த்தர் இந்த நாள் காலையில் வேலை உங்களோடு பேசுகிற காரியம் என்னென்றால், ஆண்டவர் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்க எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவர் சொல்ற போது, அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் சந்தோஷமா கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் உங்களுக்கு சொல்லு. அப்படினால் நம்முடைய சந்தோஷம் எப்படி நிறைவாகும், உங்களுக்கு எது கொடுத்தா சந்தோஷம் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். இங்க கேட்கிற காரியங்கள் சில சமயங்கள்ல ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லாம இருக்கலாம். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை உலாய்க்க, இயேசுவின் நாமத்தினாலே நடக்கட்டும். இயேசு நாமம் அவ்வளவு பெரிய நாமம். இயேசு நாமத்தை உச்சரித்தாலே பிசாசுகள் நடுங்கும்.
இயேசு நாமத்தில் உச்சரித்தாலே அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அதனால தான் சொல்றேன், நாமத்தினாலே நீங்க கேளுங்க. ஏன்னா ஆண்டவர் உலகத்துக்கு பாருங்க, இந்த உலகத்தையும் பூமியையும் பாருங்க, ஒரு தொடர்பை ஏற்படுத்தினவர் ஆண்டவர். இரத்தத்தை சிந்தி பிதாவுக்கும் மனு வர்க்கத்துக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தினவர் தான் இயேசு. அதனாலதான் இயேசு நாமத்திலே கேட்கும் போது அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அதனாலதான் ஆண்டு சொன்னாரு, என் நாமத்தினாலே நீங்க கேளுங்க, அப்பொழுது சந்தோஷம் நிறைவாகும் என்று சொல்ல. நாட்களை நீங்க எப்படி கேட்கறீங்க தெரியாது, ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நான் வருகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே நான் கேட்கிறேன் என்று சொல்லுங்க. பிதாவானவர் அதை உங்களுக்கு செய்தருள்வார், தந்தருள்வார். ஏனென்றால் தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்றதை காரியங்களை செய்யாதிருப்பாரோ? பாருங்க, சொந்த குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் மற்ற காரியங்கள் நம்ம செய்யாமல் இருக்க மாட்டார், கண்டிப்பா செய்வார். ஆனால் நீங்க கேட்கிற காரியம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்து, சொல்லுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் இந்த கால வழியில் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில், உங்களுடைய பிரச்சனை மத்தியில் எல்லாத்தையும் அற்புதம் செய்வார். உங்க கேஸ் விஷயத்துல அற்புதம் செய்வார். உங்களுடைய பிரச்சனைகள் சொத்து விஷயத்துல அற்புதம் செய்வார். உங்களுக்கு வர வேண்டிய காரியங்களில் அற்புதம் செய்வார். உங்களை ஏமாற்ற எல்லா காரியங்களும் கர்த்தர் விடுதலை பண்ணி அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். இயேசு நாமத்தில் உங்களால் கேட்க முடியுமா? இந்த காலையில் ஒப்பு கொடுங்க. நான் இனிமேல் இயேசு நாமத்தில் கேட்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் அற்புதங்களை செய்வாராக. நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் ஆவியானவரே, இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதம் நிரப்புங்க. என் நாமத்தினால் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் பெற்றுக்கொள்ளுன்னு சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்து செபிக்கிறோம். இந்த நாட்களிலும் உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தையை சொல்லி இயேசு நாமத்தை உச்சரித்து கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா குறையும் நிறைவாகட்டும், அற்புதம் நடக்கட்டும். எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடு செபித்து கொண்டு எல்லா கண்ணீரிலையும் துடைத்து அற்புதங்களை செய்வீரான். இந்த காலவெளியிலே ஒரு திறந்த வாசலை வைங்க அப்பா. அவருக்கு வேண்டிய ஜீவன், சுகம்பல், ஆரோக்கியத்தெல்லாம் நீ கொடுக்கும்படி செபிக்க. நீ ஒருவர் தான் அதை செய்ய முடியும் நம்பிக்கையை கொடுங்க. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கொள்ள வழி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுவரைக்கும் நீங்கள் கேட்கவில்லை, இனிமேல் கேளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாயிருக்கும். கண்டிப்பா உங்க வீடுகளிலே, குடும்பங்களில் அற்புதங்களை கர்த்தர் செய்வாராக. இன்னொரு லோக சுவாத்தின் மூலமாய் உங்களை சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சீக்கிரம் வர போகும் ராஜாதி ராஜாவே, உம்மருகைக்காக